Taste the Daily. தேர்தலில் வாக்குறுதி அளித்து 4.5 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் ஆட்சி முடியப் போகும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று மாடல் திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியிருக்கிறது விடியாத திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஒன்றிய அரசு குன்றிய அரசு என்று எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் ஸ்டாலின் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என அறிவித்துள்ளார். விடியாத திமுக ஸ்டாலின் அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக அடுத்தவர்களின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை கொள்வதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். எதிர்பார்த்தபடி பெரிய மாற்றம் ஏதுமில்லை என்பதை பல அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் இனிப்பு என்ற பெயரில் பொய்யை மூடி மறைத்த சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது வேடிக்கையாக உள்ளது. உண்மையை அரசு ஊழியர்கள் ஒரு நாள் உணர்ந்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதையும் அதற்கு சங்க நிர்வாகிகள் துணை போயுள்ளனர் என்பதையும் புரிந்து வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடித்து தக்க பரிசை தருவார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற பெயரில் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதி கைவிடப்பட்டு புதிய மொந்தையில் பழைய கள் போல பழைய ஓய்வூதிய முறை மாற்றமின்றி திணிக்கப்பட்டதாகவும் உண்மையை ஊழியர்கள் விரைவில் உணர்வார்கள் என்றும் சாடல். சோமநாதர் கோயிலில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ட்ரோன் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் பங்கேற்பு. ட்ரோன் நிகழ்ச்சி கோயிலின் 1000 ஆண்டு கால நம்பிக்கை மற்றும் மீள்திறன் மிக்க பாரம்பரியத்தை கௌரவிப்பதோடு இந்தியாவின் தொழில்நுட்ப திறனையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்ததாக மக்கள் கருத்து. பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயிலின் சுயமரியாதை திருவிழாவின் வீர யாத்திரைக்கு பிரதமர் மோடி தலைமையேற்றார். 1000 ஆண்டு பழமையான கோயிலின் எழுச்சியை வெளிப்படுத்தும் விதமாக 108 குதிரைகளுடன் நிகழ்ந்த பிரம்மாண்ட ஊர்வலம் இந்திய நாகரிகத்தின் வீரத்தையும் அசைக்க முடியாத உறுதியையும் வெளிப்படுத்தியது. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஜனவரி 12 அன்று நடைபெறும் வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிறைவு நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட இருப்பதாக அறிவிப்பு. சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை நினைவுகூரும் இந்நிகழ்வில் நாட்டின் வளர்ச்சி குறித்த இளைஞர் யோசனைகள் முன்வைக்கப்பட இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள மாநிலங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் விமர்சனம். அராஜகம் நிலவும் இடத்தில் வளர்ச்சி சாத்தியமில்லை என்று கூறிய அவர் வன்முறைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்களின் பாதுகாப்பும் தொழில் முதலீடுகளும் சட்ட ஒழுங்கை பொறுத்ததே என்றும் எச்சரிக்கை. ஆன்மீகம், பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை திட்டமிட்டு கொச்சைப்படுத்துவது திமுகவின் வழக்கமாக மாறிவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் குற்றச்சாட்டு. ஊழல், கொச்சை பேச்சு, மதவிரோத செயல்கள் மூலம் மக்கள் நம்பிக்கையை திமுக இழந்திருப்பதாகவும் இந்த ஆட்சி விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலம் நிறைவடையும் முன் மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியின் 2ஆம் தவணையாக 600 கோடி ரூபாய் விடுவித்துள்ளது. ஏற்கனவே வெள்ள தடுப்பு பணிகளுக்கு 300 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பொங்கலுக்கு முன் நிவாரணம் அறிவிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கேட்டு 6ஆம் நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட திமுக அரசு முன்வராதது கண்டிக்கத்தக்கது. திமுக அரசால் பாதிக்கப்படாதவர்களே இல்லை என தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, தமிழ்நாட்டில் எந்தெந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்று கணக்கெடுக்கவே முடியாத அளவுக்கு ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக காட்டம். கனிம வள கொள்ளையை தடுக்க முடியாததாலும் ஸ்டாலினுக்கு புகார் மனுக்கள் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கப்படாததாலும் நெல்லை மேற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணியின் துணை அமைப்பாளர் அக்கட்சியில் இருந்து விலகல்.
வாக்களிக்காதவர்களும் பாராட்டும்படி ஆட்சி நடத்துவேன் என சொன்ன ஸ்டாலின், சொந்த கட்சி நிர்வாகிகளே கட்சியை விட்டு விலகும்படி ஒரு கொள்ளைக்கார ஆட்சியை நடத்துவதாக மக்கள் விமர்சனம். கனிம கொள்ளையில் ஈடுபடுபவர்களுக்கு காட்ஃபாதராக இருந்து திமுகவின் பெரும் புள்ளி ஒருவர் பாதுகாப்பதாகவும், தமிழ்நாட்டின் நலனிலும் இயற்கை வளங்களின் நலனிலும் ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்கிறதா என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி கேள்வி. தென் மாவட்டங்களில் நடைபெறும் கனிம வள கொள்ளையை கண்டித்து திமுக நிர்வாகி பதவி விலகிய சுட்டிக்காட்டி காட்டமாக விமர்சனம். சமத்துவம், சமூக நீதி என பேசும் ஸ்டாலின் வேங்கை வயலுக்கு ஏன் செல்லவில்லை என இளைஞர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்ட ஆண்டிமுத்து ராசா. மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போனது இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வயலுக்கு ஏன் முதல்வர் சமூக அநீதி இல்லாது வேங்கை வயல் டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒண்ணு இல்லைங்களா? எல்லாமே அநீதி அநீதி தானே சார். அதாவது வெப்பன் வந்தாலும் ஒரே டேப்லெட், தலைவன் ஒரே டேப்லெட்டா? நல்ல கேள்வி. கொள்ளையற்ற கொள்ளையர்கள் கூட்டம் இனியும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு என பொய்களை பேசி இளைஞர்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு இந்த காட்சியே சாட்சியாக உள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்றும், மனுநீதி சோழன் ஆட்சி என்றும் செல்வ பெருந்தகை புகழ்ந்திருந்த நிலையில் காமராஜரை இழிவுபடுத்துவதாக காங்கிரஸ் தொண்டர்கள் ஆதங்கம். காந்தி, காமராஜரை இழிவுபடுத்தும் திமுகவை கண்டிக்காத செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் தலைவர்களே சாடுவது திமுக கூட்டணியின் பிளவை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு யார் சொன்னா? பொதுவெளியில் சொன்னாரா இல்ல ரூமுக்குள்ள சொன்னாரா? தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு? அவன் பொதுவெளியில் சொன்னானா தனியால சொன்னானா? காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமான கேட்கிறேன், காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வார். திருச்சியில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பகுதி செயலாளரை அமைச்சர் தரப்பில் இருந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததால் காவல்துறை உடனே விடுவித்ததாக தகவல். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பகுதி செயலாளரை உடனே விடுவிக்கும்படியும், கட்சியில் இருந்து நீக்கிய பின்னர் மீண்டும் கைது செய்து கொள்ளும்படியும் ஆளும் தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 17 வயது சிறுமியை காதலித்து கர்ப்பமாக்கிய 25 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் அச்சத்துடன் வாழும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ரவுடி உள்பட 3 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் உருவாகி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே இன்ஸ்டாகிராமில் மூலம் ஆசிரியைக்கு ஆபாச வீடியோ மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லையளித்த இளைஞர் பிடிபட்டார். இணையத்தில் மோசடிகளும் ஆபாச அச்சுறுத்தல்களும் அதிகரிக்கும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாத நிலையில் தலையற்ற உடல் போல் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாத காவல்துறை உள்ளதாக பொதுமக்கள் சாடல். பிரிட்ஜ் பகுதியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். புது முறைகளில் கஞ்சா கடத்தல் அதிகரிப்பது திமுக ஆட்சியின் நிர்வாக தோல்வியையும் காவல்துறையின் அலட்சியத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம். ஈரோட்டில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் போதை மாத்திரை விற்பனை செய்த 5 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்து 200 போதை மாத்திரைகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதை மாத்திரை விற்பனை இல்லாத ஊரே இல்லை என்ற நிலைக்கு தமிழகம் மாறியிருப்பதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பிச்சனூர்பேட்டையில் இயந்திரம் மூலம் மாவா போதைப் பொருள் தயாரித்து விற்றவர் பிடிபட்ட நிலையில் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் சிக்கின.
தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கடத்தலின் அடுத்தபடியாக போதைப் பொருள் தயாரிப்பு தலை தூக்கியுள்ள நிலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டமே இல்லை என கூறிய மா சுப்பிரமணியன் தற்போது என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை மண்ணடியில் குழந்தைகள் விரும்பி உண்ணும் ஐஸ்கிரீம் கடையில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெற்றது அம்பலம். ஐஸ்கிரீம் கடை உரிமையாளர் உட்பட 3 பேர் சிக்கியுள்ள நிலையில் இதுதான் ஸ்டாலின் அரசு கஞ்சாவை ஒழித்த லட்சணமா என பெற்றோர் கேள்வி. சென்னை மெரினாவில் எம்டிசி பேருந்து மீது கல்வீச்சு நடத்தி சேதப்படுத்திய கல்லூரி மாணவர் சிக்கினார். படிக்கின்ற வயதில் ஒழுக்கம் சிதறி மாணவர் சமூகம் தினம் தினம் வன்முறைக்குள் தள்ளப்படுவது ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. சென்னை தியாகராய நகரில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட உயர் ரக ஓஜி கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். தமிழக காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி வரப்படுவதாக குற்றச்சாட்டு. திருச்சி சமயபுரம் அருகே ஆந்திராவில் இருந்து 153 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 சிக்கினர். கிலோ கணக்கில் கஞ்சா பிடிபடுவது அப்பட்டமாக தெரிந்தும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இல்லை என பச்சை பொய் கூற மாசுவுக்கு வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தூத்துக்குடி குரூஸ்புரத்தில் திமுக மாநகர மீனவரணி அமைப்பாளரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி அவரது இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்த திமுக கவுன்சிலரின் மகன் மற்றும் உறவினர். உட்கட்சி பிரச்சனையையே தீர்க்க இயலாத ஸ்டாலின் எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு திமுகவினரே காரணம் எனவும் சாடல். தருமபுரி மாவட்டம் இண்டூரில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை கட்டிட தொழிலாளி அடித்து கீழே தள்ளி தலையின் மீது கல்லை போட்டு குழியில் புதைத்த கொடூரம். கொலையும் கொள்ளைகளுக்கும் பெயர் பெற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மருமகளை மாமியார் அடித்து கொலை செய்த அவலம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாதிய ஆணவ படுகொலை அதிகரித்து வரும் நிலையில் சமத்துவம் சமூக நீதி என பேசும் ஸ்டாலின் அரசு எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மணமகள் மன்றத்தில் கத்தியை காட்டி மிரட்டி 62,000 ரூபாய் பணம் பறித்த புகாரில் கல்லூரி மாணவன் உட்பட 10 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் காரணமாக இளைஞர்கள் வழி தவறி தவறான பாதைக்கு செல்வதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன மூத்த மேலாளர் ஒருவரிடம் தலைமை நிர்வாக அதிகாரி போல குறுஞ்செய்தி அனுப்பி 80 லட்சம் ரூபாய் அபகரித்த 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் உழைத்து சேர்த்த பணத்துக்கு பாதுகாப்பில்லாமல் உள்ளதாக பலரும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பஜார் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற வீடியோ வெளியானது. இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை திணறல். சென்னை திருவல்லிக்கேணியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிற்கு மயக்க மருந்து கொடுத்து 6 சவரன் தங்கச்சங்கிலியை திருடிச் சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த பெண் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மீண்டும் மீண்டும் தோலுரித்து காட்டும் அவலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 500 போலி கேரள லாட்டரி சீட்டுகளுடன் 6 பேர் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறையின் துணையோடு அனைத்து சட்டவிரோத செயல்களும் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவிலான பயணிகள் குவிந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் கடும் அவதி.
பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு போதிய பேருந்துகள் கிடைக்காமல் சொந்த ஊர் செல்லும் மக்கள் நொந்து போயிருக்கும் நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொங்கல் விழா என்கிற பெயரில் கலை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோக்களை நடத்தும் புலிகேசி அரசு. இதுவரை வாங்கிய கடன் போதாது என கூடுதலாக 50,000 கோடியை கடன் வாங்க திட்டமிட்டிருக்கும் அரசு மக்களுக்கு அடிப்படை தேவையை நிறைவேற்றாமல் நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் போது வீண் செலவு செய்வதாக மக்கள் காட்டம். நெல்லை மாவட்டம் துறையூர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் 676 பயனாளிகளில் அரசு 531 பேருக்கு மட்டுமே கரும்பு மற்றும் வேஷ்டி சேலைகளை அனுப்பியிருப்பதாக ஊழியர் கூறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மீதம் உள்ளோருக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்காதது குறித்து பொங்கி எழுந்த பொதுமக்கள் ரேஷன் கடை ஊழியர்களுடன் வாக்குவாதம். கவர்மெண்ட் வந்து 80% வேஷ்டி சேலை தான் கொடுத்திருக்கு. அது நீங்க தானே சொல்ல முடியும், நாங்க சொல்ல முடியாது. ஸ்டாக் எடுத்துட்டு நீங்க தான் சார் எடுக்கல. அங்க இருந்து ஸ்டாக் எடுத்துட்டு வந்து அரிசி கோதுமை வரலானா அது மட்டும் என்ன வருது? அங்க போய் எடுத்துட்டு வரணும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பணியாளருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ரேஷன் கடை மூடப்பட்ட நிலையில் பொங்கல் தொகுப்பு வழங்க விடியாத அரசு மாற்று ஏற்பாடு செய்யாததால் கிராம மக்கள் அவதி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் எதையுமே திட்டமிட்டு செய்வது இல்லை என பொதுமக்கள் சாடல். ஒரு ஆளு 3 வேலையை 4 வேலையை செய்ய முடியாது. அதனால ஒருத்தவங்க பணம் கொடுக்கலாம், ஒருத்தவங்க அரிசி போடலாம். இந்த வேலையை வந்து ஒரே ஆள் செய்யறது கஷ்டம், நியாயமான விஷயம். ஆனா இருந்தாலும் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அந்த செக்ரட்டரியோ அந்த ஊழியர்களோ சேர்ந்து ஒரு ஆளுக்கு 2 ஆளை தூக்குமா போட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யல. ஒருத்தரே வேலை வாங்கும்போது ஒரு உடம்பு சரியில்லை கடை கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. தமிழகத்தில் கடந்த 15 நாட்களாக காலை என்பது வளர்ச்சி செய்திகள் எதுவுமின்றி போராட்ட பட்டியலை ஆக்கிரமித்துள்ள பெரும் துயரம். ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் 4வது நாளாகவும் போராட்டத்தை தொடர, மறுபுறம் வடபழனியில் மெட்ரோ சோதனை ஓட்டம் என தம்பட்டம் அடிக்கும் விளம்பர மாடல் திமுக அரசு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் பயண கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் பயணிகள் அதிர்ச்சி. பயண கட்டணம் 2000 முதல் 4500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் விடியாத அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் கட்டண உயர்வை தடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. பொங்கல் பண்டிகைக்காக கோயம்பேட்டில் அமைக்கப்பட்ட சிறப்பு சந்தைக்கு போதிய அளவில் வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் ஏமாற்றம். பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட கரும்புகள் காய்ந்து வீணாகி விட்டதாக வேதனை. மட்டும் 38 ரூபா கரும்போட ரேட்டு வச்சுட்டாங்க. வச்சோடனே நாங்கள் போய் தோட்டத்தில் கேட்கும்போது 38 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே விற்கிறோம். மக்கள் இங்கே கரும்பும் காஞ்சி போச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விற்க முடியல. 500 ரூபா கொடுத்து மக்கள் வாங்க மாட்டேங்குது. அங்கே கம்மியாக கொடுத்தா நாங்கள் இங்கே கம்மியாக விற்போம். அதால வந்து அங்கே வியாபாரி இந்த கவர்மெண்ட் அறிவிச்சதால எங்களால் சமாளிக்க முடியல. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்ட நிலையில் பல ரேஷன் கடைகளில் பற்றாக்குறையால் திருப்பி அனுப்பப்பட்ட பொதுமக்கள். குறைந்த அளவிலான வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்து பல கோடி ரூபாயை ஊழல் மாடல் அரசு சுருட்டிவிட்டதாக மக்கள் கடும் சாடல். சென்னை கோயம்பேடு அருகே பொங்கல் பண்டிகைக்காக திறக்கப்பட்ட சிறப்பு சந்தையில் லாரிகளுக்கு 1500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழி செய்யாத ஸ்டாலின் அரசு பண்டிகை காலங்களை பயன்படுத்தி கொள்ளையடிப்பதில் மட்டும் மும்முரம் காட்டுவதாக விவசாயிகள் கடும் சாடல். 12 ஹவருக்கு 1500 ரூபாய் டோக்கன் போடுறாங்க. அதையும் இங்கே நிறுத்தக்கூடாது, அங்கே நிறுத்தக்கூடாது, அங்கே பொத்தல் இங்கே ஹேண்ட் பண்ணுறேன்னு ரொம்ப கடிக்கணும். அதில் வந்து லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணிட்டு 5000 ஃபைன் போடுவாங்க. ஏன் அங்கே நிறுத்துறான்னு சொல்லிட்டு லாக் போட்டுருவாங்க. லாக் போட்டால் அதுக்கு 5000 ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டினா தான் அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. தமிழகத்தில் 1036 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது குறித்து கேள்வி எழுப்பினால் வழக்கு நிலுவையில் உள்ளது என கூறி தப்பிக்க பார்க்கும் திமுக அரசு. தனக்கு பாதிப்பு என்றால் 1 மணி நேரத்தில் உச்சநீதிமன்றம் பறந்து கோடிகளை செலவழித்து சிறந்த வழக்கறிஞர்களை நியமிக்கும் ஸ்டாலின் அரசு மாணவர்களின் கல்வி எதிர்காலத்திற்காக அவசர வழக்காக ஏன் போராடவில்லை? இது கல்வியில் அக்கறையில்லாத அரசியல் கொடூரம் அல்லவா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1036 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அதனை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு கொடுக்க இருப்பதால் அதிர்ச்சி.
தகுதியுடைய ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்த்த மனமற்ற அரசு மாவட்ட கல்வி அலுவலர் பதவியில் மட்டும் கவனம் செலுத்துவது ஏன்? கலெக்ஷன் கமிஷன் பெற திட்டமா என மக்கள் கேள்வி. அரசு மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு ஸ்டாலின் அரசு தீர்வு வழங்காவிட்டால் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு எச்சரிக்கை. வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தையின் முடிவு எட்டாவிட்டால் ஒத்துழைமை இயக்கம், உண்ணாவிரதம் உள்ளிட்ட கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என அறிவிப்பு. முதல்வர் முதல் முக்கிய பிரமுகர்கள் சாலையில் பயணிக்கும் போது அவசர உதவிக்காக உடன் செல்லும் பணியில் உள்ள அரசு மருத்துவர்கள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பழைய ஆம்புலன்ஸ், ஒருங்கிணைப்பு குறைவு, நீண்ட நேர காத்திருப்பு மற்றும் பெண் பணியாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. சென்னை நந்தனத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். பராமரிக்கப்படாத பேருந்துகளாலும் மோசமான சாலைகளாலும் அடிக்கடி விபத்துகள் நிகழும் நிலையில் விடியாத அரசின் போக்குவரத்து துறைக்கு பொதுமக்கள் கண்டனம். 72 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம், 300க்கும் மேற்பட்ட தற்காலிக பேராசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் அபாயத்தால் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் கல்வி சீரழிவதாக மாணவர்கள், ஆசிரியர்கள் கொந்தளிப்பு. பல்கலைக்கழகத்தில் அதிரடி மாற்றங்கள் கல்வித்தரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் ஸ்டாலின் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் வலியுறுத்தல். உலக புகழ்பெற்ற புவிசார் குறியீடு பெற்ற ஈரோடு மஞ்சளுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை. வேளாண் பட்ஜெட் என வெற்று பேச்சு பேசாமல் ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்து சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க விடியாத திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. காஞ்சி காமக்கோடி பீடத்துக்கு சொந்தமான 3 யானைகளை மடத்திடமே ஒப்படைக்க வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாரம்பரிய வழிபாட்டு உரிமைகளை மறுக்கும் போக்கு ஏற்க முடியாது என்றும் யானைகளின் நலனை உறுதி செய்ய மடமே பொறுப்பு என்றும் தெரிவிப்பு. கடந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக ஒரு கரும்பு 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு கரும்பின் விலை 30 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. வெளிச்சந்தையில் ஒரு கரும்பு 50 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் விடியாத திமுக அரசு கரும்பு கொள்முதல் விலையை 40 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும், சர்க்கரை ஆலைக்காக கொள்முதல் செய்யப்படும் கரும்பிற்கு ஒரு டன்னிற்கு 4000 வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கடலில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாகை மாவட்டம் கல்லார் கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் உட்புகும் அபாயம் இருப்பதாகவும் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதாகவும் மீனவர்கள் வேதனை. கடல் நீர் உட்புகுவதை தடுத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க விடியாத திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் உள்ள பிஜிபி பார்மசி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் மன உளைச்சலுக்கு ஆளாகி 4ஆம் மாடியில் இருந்து குதித்து உயிரிழந்த சோகம். உயர்கல்வியில் சாதனை, போதைப்பொருள் நடமாட்டமே இல்லை என ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் வாய் கூசாமல் பேசி வரும் நிலையில் பேராசிரியர்களின் அடாவடியே மாணவர் உயிரிழக்க காரணம் என கல்லூரி மாணவர்கள் குற்றச்சாட்டு. அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் போகும்போது பார்க்குறோம், அவங்க அடிச்சும் போது நாங்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து 3 ஸ்டாஃப் மட்டும்தான் வந்து உள்ளார போயிருக்காங்க. பிரின்சிபல் சார் ரூம் 3 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. 3 பேர் போயிருக்காங்க. அங்கே வந்து ஜெயபிரகாஷ் சார்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு 8 செகண்ட் வீடியோ மட்டும் காட்டுறாரு. அவர் கேட்குறாரு, நீ தானே வச்சிருந்தேன்னா ஆமாம், அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே அந்த வீடியோவில் இல்லை. முன்னாடி நடந்துச்சு பின்னாடி நடந்துச்சு எதுவும் வீடியோவே இல்லை. அதை மட்டும் தான் காட்டுறாங்க எங்களுக்கு. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே குடிநீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை முற்றுகையிட்டு சாலை மறியல். மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை கூட செய்து தர முடியாத வக்கற்ற அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கோவையில் 1 மாத காலமாக தண்ணீர் வரவில்லை என்று கூறி கோவை மாநகராட்சி 49வது வார்டு மக்கள் சிலர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். மக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்ற திராணி இல்லாமல் விளம்பரத்தில் மட்டுமே திளைத்து வரும் திமுகவினர் ஓட்டு கேட்டு வரும்போது துரத்தி அடிக்கப்படுவார்கள் என மக்கள் கொந்தளிப்பு. சென்னையே குப்பையும் கூளமுமாய் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் மெரினா கடற்கரையில் குப்பை கொட்டுபவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அடாவடி எச்சரிக்கை. தூய்மை பணிகளை முறையாக மேற்கொள்ளாத மாநகராட்சிக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கலாம் என கேள்வி கேட்கும் மக்கள் இது மாநகராட்சி அதிகாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபட வழிவகுக்கும் என குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உரிய அனுமதியின்றி பொது இடங்களில் இருக்கும் மரங்களை வெட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவிப்பு. அபராதம் போடுவதில் அக்கறை காட்டும் திறனற்ற மாநகராட்சி முறிந்து விடும் நிலையில் இருக்கும் மரங்களை அகற்றாமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பசுமை நிதி பத்திரம் என்ற பெயரில் 205 கோடி ரூபாய் கடன் திரட்டியும் கொடுங்கையூர் குப்பை மேடு மாறாமல் காட்சியளிக்கும் அவலம். கலெக்ஷன் கமிஷன் சூழலில் பணம் கரைந்து வரும் நிலையில் மாநகராட்சி முழுவதும் தூசி கழிவு வெள்ளம் தொடர்ந்து வருவதாகவும் பசுமை எங்கே என்றும் ஊழல் மடல் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூரில் மழை நீருடன் கழிவுநீர் கலப்பதால் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என கேட்டு குடிநீர் கழிவுநீர் வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பழுது பார்ப்பதற்காக மின்கம்பத்தில் ஏறியபோது எதிர்பாராத விதமாக தலைக்கு மேலே சென்ற மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே 17 வயது சிறுவன் உயிரிழப்பு. மின்பழுது தொடர்பாக புகார் அளித்தாலும் ஊழியர்கள் வராமல் காலம் தாழ்த்துவதாலேயே பொதுமக்கள் இதுபோன்ற விபரீதங்களில் ஈடுபட்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் சாலை அகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கலையொட்டி மண்பானை தயாரிப்பு சூடு பிடித்தாலும் களிமண் கிடைப்பதில் கடும் சிரமம். ஏரிகள் மாசடைந்ததால் கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் வரை சென்று அதிக செலவில் களிமண் வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் பாரம்பரிய தொழிலை காக்க அரசு தலையிட வேண்டும் எனவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தல். அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்தப்புலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆதித்யா L1 விண்கலம் புதிய தரவுகளை அதிகரித்துள்ளதாக தகவல். சூரிய புயலால் உயிர் அட்சரேகை பகுதிகளில் நீரோட்டங்கள் மிகவும் தீவிரமடைந்து மேல் மண்டலம் சூடாகும் அபாயம் ஏற்பட்டதாக இஸ்ரோ எச்சரிக்கை. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நலவிருப்பு சட்டத்தை அலட்சியப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. இவ்வகை வழக்குகள் தாமதமின்றி மிகுந்த மனிதாபிமான உணர்வுடன் விசாரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்து குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் குழந்தை பாதுகாப்பே நாட்டின் முதன்மை கடமை என வலியுறுத்தியது. முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குயிக்கின் வரலாற்று சேவைக்கு நன்றி அளிக்கும் வகையில் மதுரை மற்றும் கேம்பர்லி நகரங்கள் பொங்கல் பண்டிகையில் கலாச்சார இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. கலாச்சாரம், கல்வி, முதலீடு, வர்த்தகம் என பல துறைகளில் புதிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக இந்த முயற்சி அமைகிறது. தருமபுரி சந்தைப்பேட்டை வார சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விறுவிறுப்புடன் நடைபெற்ற ஆடு விற்பனை. 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் ஆடு வளர்ப்போர் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்தியா மீதான அமெரிக்காவின் 500% வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் திருப்பூரில் 45% ஜவுளி ஏற்றுமதி பாதிக்கப்படும் என தகவல். 30% ஏற்றுமதி நிறுவனங்கள் முடங்குவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்க நேரிடும் என்றும் இதனை சரி செய்ய 10 ஆண்டுகள் ஆகும் எனவும் ஏற்றுமதியாளர்கள் கவலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா டாரிஃப் அப்படிங்கிறது பெரிய அளவு தொழில்துறை பாதிச்சிருக்கு. அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள்லாம் பெரிய அளவு இன்னைக்கு தொழிலை மூடப்பட்டுள்ளதுங்க. அதாவது 4 மாதங்களாக பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மத்திய அரசு ஒரு சுகமான முறை ஏற்படுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனவரியில நல்ல ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருந்தோம்.
ஆனா ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா 50 வந்து 500% டேரிஃபை வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்திய அரசு மேல வந்து அமெரிக்கா வைத்துள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏற்காடு மற்றும் கொடைக்கானல் மழை பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் கடுமையாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. கடும் பனிப்பொழிவு. தைப்பொங்கல் பண்டிகை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் 3வது நாளாக மல்லிகைப்பூ 1 கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்பனை. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதல் 5 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் நிலை. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தல். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படி அளக்கும் விதத்தை குறிக்கும் அஷ்டமி சப்பர விழா. 4 மாசி வீதிகளிலும் சப்பரத்தில் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரரையும் அம்மனையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக தரிசனம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்று வரும் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் 3ஆம் நாளில் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் மார்கழி மாத அஷ்டமி பிரதட்சணத்தையொட்டி சுவாமி வீதி உலா சென்றபோது நடை 5 மணி நேரம் சாத்தப்பட்டதால் விடுமுறையை முன்னிட்டு கோயிலில் குவிந்த பக்தர்கள் ஏமாற்றம். தீர்த்த கிணறுகளில் பக்தர்கள் நீராட அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற பக்தர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. மேள தாளங்கள் முழங்க மயிலாட்டம், குதிரையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுடன் களை கட்டிய நிகழ்வை கண்டு களித்த பக்தர்கள். சபரிமலையில் வரும் 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. முன்பதிவு செய்யப்பட்ட 35,000 பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி எனவும் திருவாபரண ஊர்வலம் காரணமாக மது விற்பனைக்கு தடை எனவும் அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து நாளை ஏவப்படும் PSLV-C-62 ராக்கெட்டின் கவுண்டவுன் துவக்கம். புத்தாண்டில் இஸ்ரோ ஏவும் முதல் ராக்கெட்டை தீவிரமாக கண்காணித்து வரும் விஞ்ஞானிகள். இஸ்ரோவின் வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய செயற்கைக்கோள் ஏவுதலை முன்னிட்டு நாளை கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு வலயம் அமலாகிறது. ராக்கெட் ஏவுதல் பாதையில் மீன்பிடிப்புக்கு முழு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரவை மீறும் மீனவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுப்பு. டெல்லியில் தொடங்கியுள்ள உலக புத்தக கண்காட்சியில் 35க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான வெளியீட்டாளர்கள் பங்கேற்பு. 9 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி ராணுவ வீர மரபு, போர் வரலாறு, இலக்கியம் உள்ளிட்டவற்றை விளக்கும் 3000க்கும் மேற்பட்ட அரங்குகள் மற்றும் 600 நிகழ்ச்சிகளுடன் அறிவாற்றல் பெருவிழாவாக மிளிர்வதாக ஆர்வலர்கள் கருத்து. குழந்தைகளுக்கு வழங்கும் அல்மாண்ட் கிட் சிறப்பில் உயிருக்கு ஆபத்தான எத்திலின் கிளைகால் கலந்தது உறுதியானதால் தெலுங்கானாவில் உடனடி தடை. ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட மருந்துகளை உடனே ஒப்படைக்கவும் அதிகாரிகள் எச்சரிக்கை.
வட இந்தியாவில் கடும் குளிர் அலை வீசும் நிலையில் ஆக்ராவில் உள்ள உலக அதிசயமான தாஜ்மஹால் மெல்லிய குளிர்கால சூரிய ஒளியில் ஜொலித்த கண்கவர் காட்சி. பனிமூட்டம் விலகிய காலை நேரத்தில் வெண்மையான பளிங்குச் சுவர்கள் வியப்பூட்டிய நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாத சுற்றுலா பயணிகள் நினைவு புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். ஹிமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் கடும் குளிருடன் பனிப்பொழிவும் அதிகரிப்பு. குளிரையும் பொருட்படுத்தாமல் திறந்தவெளி பனிச்சறுக்கு திடலில் ஸ்கேட்டிங் விளையாடி சிறுவர்கள் உற்சாகம்.